மகத்தோட அடுத்த மூவி கதலே கதலே டீசர் செப்டம்பர் 21 ரிலீஸ் ஆக போகுது. பிரேம்நாத் டைரக்ஷன்ல மகத், மீனாட்சி கோவிந்தராஜன், பாரதிராஜா நடிக்கிறாங்க. விஷால் சந்திரசேகர் மியூசிக் பண்றாரு. தனுஷோட அடுத்த மூவிக்கான டைட்டில் இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் இட்லி கடை. இது ஒரு ஃபீல் குட் படமா தான் வரப்போகுது. தனுஷோட டைரக்ஷன்ல தனுஷ், நித்யா மேனன், அசோக் செல்வன், அருண் விஜய் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்றாரு. மெய்யழகன் படத்தோட ஆடியோ லான்ச் வர சனிக்கிழமை ஈவினிங் 4:30க்கு விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதுக்கான ப்ரோமோஸ் எல்லாம் கூட இப்ப விட ஆரம்பிச்சுட்டாங்க. பிரதர் படத்துக்கான ஆடியோ அண்ட் டீசர் செப்டம்பர் 21 வரப்போகுது. இதுக்கான ஒரு புது போஸ்டர் இப்ப வந்திருக்கு. வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கே படத்துக்கான ட்ரெய்லரும் வரப்போகுது. வேட்டையன் மூவில இருந்து அமிதாப் பச்சனோட கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. அமிதாப் பச்சனோட கேரக்டர் நேம் சத்யதேவ். தி கோட் படம் விக்ரம் படத்தோட வசூலை இப்ப பீட் பண்ணிருச்சு. விக்ரம் படத்தோட வசூல் 425 கோடி கிட்ட. அந்த வசூல கோட் இப்ப பீட் பண்ணிட்டு தமிழ் சினிமாவோட டாப் 5 கலெக்ஷனுக்குள்ள கோட் படம் வந்துட்டு அதிகமா வசூல் பண்ண தமிழ் படம் 2.0. அடுத்து லியோ படம், அடுத்து ஜெயிலர், அடுத்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1, அடுத்து விக்ரம் இருந்துச்சு. அதை பீட் பண்ணிட்டு தான் இப்ப கோட் வந்திருக்கு. கங்குவா படத்துக்கான ரிலீஸ் டேட்டை அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவம்பர் 14 படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் ஏற்கனவே இந்த அப்டேட் சொல்லிருப்பேன். படம் நவம்பர் 14 15 வர வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ அதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் கங்குவா படத்தை சோலோவா கொண்டு வரதா அவங்க டார்கெட் பண்ணாங்க. சோ இந்த நவம்பர் 14 வேற படம் வருதான்னு பார்த்தா இப்போதைக்கு வேற படம் ஒன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சோ இப்போதைக்கு கங்குவா சோலோ ரிலீஸ் தான். இங்க தமிழ்நாட்டிலயும் சரி மத்த ஸ்டேட்லயும் இந்த டேட்டுக்கு ஒன்னும் பெருசா மூவிஸ் வரல. சோ கிளாஷ் இல்லாமலும் படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்லயும் படம் வருது. இதனால படத்துக்கான வசூல் பெருசா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன சிக்கல்னா விடாமுயற்சிக்குன்னு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணல. சோ அவங்களும் அந்த டேட்டுக்கு வந்தா அப்போ கிளாஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போதைக்கு இது கன்ஃபார்ம் இல்ல. ஒரு நியூஸா மட்டும் தான் வந்திருக்கு. கங்குவா ரிலீஸ் டேட் பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. குட் பை டக்லியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. படமே இன்னும் ரெடி ஆகல. அதுக்குள்ள இப்படி வர நியூஸ் எல்லாம் ஃபேக் தான். விடாமுயற்சி படம் டிசம்பர்ல வந்துச்சுன்னா குட் பை டக்லி படம் பொங்கலுக்கு வருமா? பேக் டு பேக் பெரிய ஹீரோட படம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி 4 வாரத்திலேயே ஓடிடில வந்துரும். சோ குட் பை டக்லி படத்தோட ரிலீஸை கணக்கு பண்ணி டிசம்பர்ல இந்த படத்தை கொண்டு வந்தாங்கன்னா விடாமுயற்சி 4 வாரம் முடிஞ்சு ஓடிடில வர்றதுக்கும் குட் பை டக்லி இங்க தியேட்டருக்குள்ள வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஜூனியர் என்டிஆர், தனுஷ், வெற்றிமாறன் காம்போல ஒரு படம் ஒண்ணு வரப்போதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இந்த நியூஸ் வந்து 1 வருஷம் ஆகுது. முன்னாடியில இருந்து இந்த நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த காம்போ கன்ஃபார்ம் தான். ஆனா டைம் ஆகும். விடாமுயற்சி டீசர் இந்த வாரம் வருமானு கேட்டிருக்காரு. டீசருக்கான ஒர்க்கு போகுது. ஆனா அதுக்கான ரிலீஸ் அப்டேட் ஒன்னும் வரல. பிருத்திவிராஜோட அடுத்த மூவி பத்தி கேட்டிருக்காரு. சலார் 2 மெயினா இருக்கு. இன்னொரு பக்கம் லூசிஃபர் 2க்கான டைரக்ஷன் போகுது. விக்ரமோட லைன் அப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ போய் பாருங்க. அதுல தங்கலான் படத்தை மட்டும் விட்டுருங்க. மெய்யழகன் படத்தோட ட்ரெய்லர் பத்தி கேக்குறீங்க. ட்ரெய்லர் அப்டேட் ஒன்னும் வரல. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். கோட் படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பெருசா இந்த பிரச்சனை வரல. சின்ன சின்ன இஷ்யூ தான். டைட்டில் இஷ்யூலாம். தனுஷ் மாரி செல்வராஜ் படம் பத்தி கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய முறை சொல்லிட்டேன். மாரி செல்வராஜ் பைசன் படம் முடிச்சுட்டு அடுத்து இந்த படம் தான் பண்ண போறாரு. லாரன்ஸோட துர்கா அதிகார மூவிலாம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இந்த மூவிஸ் டிராப். தளபதி 69ஓட ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சமந்தான்னு சொன்னாங்க. இப்ப பூஜா ஹெக்டேன்னு சொல்றாங்க. என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் வந்துச்சு சமந்தா உள்ள இருக்காங்கன்னு நானும் சொல்லிருப்பேன். ஆனா இப்ப பூஜா ஹெக்டே தான் கன்ஃபார்ம் ஆனது. இதுக்கு 2 ரீசன் தான் இருக்க முடியும். ஒன்னு செகண்ட் ஹீரோயினா அவங்க உள்ள வரணும். இல்லனா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அது உங்களுக்கும் தெரியும். மேபி அந்த இஷ்யூனால அவங்களால இந்த மூவில நடிக்க முடியாம போயிருக்கலாம். எந்த 2 ரீசன் தான் இருக்க முடியும். STR 48 மூவிய STR 50 மாத்திட்டாங்களான்னு கேட்டிருக்காரு. அப்படிதான் நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இந்த மூவிக்கான OTT அப்டேட் இன்னும் வரல. நான் வந்தா சொல்ற, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யுவன் சங்கர் ராஜாவோட அடுத்த பெரிய ஹீரோ படம் எதுன்னு கேட்டிருக்காரு. பெரிய ஹீரோஸோட படம் ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் சின்ன மூவிஸா தான் இருக்கு. கோட் படத்தோட கிரிக்கெட் ஸ்டேடியம் ஷூட்டிங் சென்னையில போச்சுன்னு சொல்றாங்க. அந்த ஷூட்டிங் எங்க போச்சுன்னு கேட்டிருக்காரு. கேரளாவில தான் இதுக்கான ஷூட்டிங் போச்சு. அண்டு ஒரு சில சீன்ஸ் மட்டும் சென்னையில செட்டு போட்டு எடுத்தாங்க. மிச்ச முக்கால்வாசி ஸ்டேடியம் ஷூட்டிங் கேரளா தான். ஸ்டீவ் ஒன்னு தமிழ்ல இல்ல நேத்திக்கு நான் சொன்னேன். இப்ப நிறைய பேர் தமிழ்ல இருக்கு நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. இவங்க எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா நான் ஹாட்ஸ்டார்ல செக் பண்ணி பார்க்கும்போது அங்க ஹிந்தி மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. சூர்யாவோட கருணா படம் என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. இந்த மூவி டிராப்னு சொல்றாங்க. இதுக்கான அப்டேட் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் இந்த சீரிஸ் பார்க்கவே இல்ல. இருந்தாலும் நான் தேடி பார்த்தேன். ஆனா அப்டேட்டும் கிடைக்கல. வடிவேலுவோட லைனப்ப கேட்டிருக்காரு. மாரிசன் கேங்கர்ஸ் மூவிலாம் இருக்கு. தங்கலானோட ஃபைனல் ரிப்போர்ட்டை கேக்குறீங்க. படம் OTTல வந்து ஒரு 10 நாள் கிட்ட ஆகும் ஃபைனல் ரிப்போர்ட் வர்றதுக்கு. சோ நான் வந்தானு சொல்றேன். இந்த வாரம் OTTல வரக்கூடிய மூவிஸே கேட்டிருக்காரு. நேத்திக்கு நான் சொல்லிருப்பேன். பேச்சி படம் நாளைக்கு பிரீமியர் ஆகுது. இதுக்கப்புறம் செப்டம்பர் 23 தான் கொஞ்சம் பெரிய மூவிஸ். டிமாண்டி கலின 2 அண்டு தங்கலானும் அதே வாரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஜினா என்னன்னு கேட்டிருக்காரு. ஓஜினா ஒரிஜினல் கேங்ஸ்டர். தமிழ்ல 100 கோடி வசூல் பண்ண முதல் 3 படங்களை கேட்டிருக்காரு. சிவாஜி, தசாவதாரம், எந்திரன். இந்த 2 அப்டேட்டும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கங்குவா நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வருது. வேட்டையும் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரலன்னு தான் நியூஸ் வருது.
இந்த சீரிஸ் நான் இன்னும் பார்க்கல. இது பார்க்க எனக்கு டைமே கிடைக்கல. நிறைய புது மூவிஸ் வந்துகிட்டு இருக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.